ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளைக்கு எல்லாமே சமைச்சு வச்சுட்டு சரி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். உடனே ஹஸ்பண்ட் கேட்டார், என்ன இன்றைக்கி காலையிலே சமைச்சாச்சு போல், ஊருக்கு போகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டார். ஆமாங்க, அம்மாவுக்கு உடம்பு முடியல, நான் தானே போய் பார்த்துக்கணும், வேறு யார் இருக்கா? அண்ணனும் வெளிநாட்டில் இருக்கார், அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் யாராச்சும் இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கும், இவங்க மட்டும் தனியாக தானேங்க இருக்காங்க, அதனால் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணுமா, மந்த்லி செக்கப்புக்கு போவாங்களே சுகர் டெஸ்ட்டு இதுக்கெல்லாம், அதுக்கு அழைச்சிட்டு போகணும், ஆள் இல்லையா, பக்கத்து வீட்டு அக்காவை தான் எப்போதும் போன மாதம்லாம் அழைச்சிட்டு போனாங்களாம், இந்த மாதம் அவங்க பொண்ணுக்கு டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயம்புத்தூர் போயிட்டாங்களாங்க அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சரி பிள்ளைங்கள எல்லாம் 2 நாளில் வந்துடுவல்ல அப்படின்னோடனே, நாளைக்கெல்லாம் இன்றைக்கி எல்லாம் லஞ்செல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நாளைக்கு மட்டும் நீங்கள் அவங்க தங்கச்சி வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அவங்கக்கிட்ட ஏதாச்சும் சாதம் மட்டும் நீங்கள் வடிச்சிட்டு குழம்பு பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து அனுப்புங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அதுக்கிட்ட வாங்குறதுக்கு நானே வச்சுருவேன், அது அந்த கேள்வி கேட்கும், இது என்ன அது என்னன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால் அதெல்லாம் வேண்டாம், நானே பிள்ளைங்களுக்கு நான் இது பண்ணி ரெடி பண்ணி நான் இது பண்ணி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சரி சரி அதுவும் உண்மை தான், நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம தேவையில்லாமல் இது பண்ணிட்டு எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு அது நம்மளுக்கு பயன்படுதா அப்படிங்கிறதா இருக்கணும். இந்த மாதிரி உறவுகள்லாம் நம்ம என்ன தான் தூரத்தில் இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி அவங்க செய்யணும் பண்ணணும்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு இதே தவிர அதை தாண்டி நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான், நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இது சரியாக இருக்காது பண்ணாது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு இந்த நேரத்துக்கு இது நம்மளுக்கு பயன்படுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம எதையும் இது பண்ண தேவையில்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நம்ம எந்த இதுவுமே சில விஷயங்கள் நம்மளுக்கு காரணங்களும் இருக்கும், சில விஷயங்கள் நம்மளுக்கு பயன்படாத வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் அவர் புரிஞ்சுக்கிட்டார், அவங்க குடும்பத்தை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப தங்கச்சி வீடு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக இருப்பார். ஆனால் இப்போ எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு. சரி இதுவரைக்கும் இந்த விஷயம் புரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு ரொம்பவே இதாக இருப்பார், காம்ப்ளிகேட்டடாக ஒரு விஷயத்த இது பண்ணுவார். ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் அவர் யோசிக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு இந்த விஷயம் சரியாக இருக்கோ தவறாக இருக்கோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய விஷயங்களை அவர் இது பண்ணுறதுக்கான மரியாதை எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் என்னால் சில விஷயத்த நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவத்துக்கு இருந்தால் மட்டும் போதாது. அப்போ எந்த இதையுமே நம்மளுக்கு முன்னாடி மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் நான் ஒரு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்கிறது. அதனால் எந்த இதையுமே வேண்டாம், நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது எது கரெக்டாக இருக்கோ அதுக்கான அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டே சொன்னார். சரி நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணி வைங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன், முடிஞ்ச வரைக்கும் 2 நாளில் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி சரி நீ பார்த்துட்டு என்னென்னு ஹாஸ்பிட்டலில் அவங்கள விட்டுட்டு வா, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வா, ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கட்டும் அப்படின்னோடனே, அவங்களுக்கு அங்கே தான் செட் ஆகும், உங்களுக்கு தெரியாதா, நான் தான் ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், இங்கே இங்கேயும் நல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம இங்கேயே பார்த்துக்கலாமா, நீங்கள் ஏமா தனியாக கடந்துட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் வீடு இப்படி கிடக்கு, உங்கள் அண்ணனுக்கும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் இருந்தால் தான் இங்கே ஏதாச்சும் போய் இது பண்ண முடியும், அப்படி இருக்கிறப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அதுவும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், என்னால் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியுது, புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அதை இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது இருக்கிற மாதிரி தான் எனக்கு புரியுது அப்படின்னோடனே, சரி சரி நீ விடு, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்காத, நம்மளுக்கு அந்த நேரத்தில்
அது வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு வந்து எதுவுமே வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்ககிட்ட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம வந்து பகிர்ந்து செஞ்சோம்னாலே போதும். அப்படி தான் இருக்குது நம்மளோட வாழ்க்கைங்கிறது அப்படின்னோடனே, ஆமாம், ஆமாம், அதுவும் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதும்.